ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கேரளா லாட்ரி 12/5/2026 ஸ்ரீ சக்தி 519 கெஸிங் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன். 0, 5, 6, 8. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கேஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. எனக்கு கெஸிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி கெஸிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்குங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க, சரிங்களா? அது மாதிரி அளவாக போட்டுக்குங்க. வாங்க இப்போ ஏபிபிசிஏசி பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்க 46, 64, 60, 06, 40, 04, 85, 58, 51, 15, 81, 18, 88, 10, 01, 50, 05, 57, 75, 74, 57, 47, 54, 45, 86, 68, 56, 65. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபி பிசி ஏசிக்கு உண்டான கெஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக எடுத்து போட்டுருங்க. எனக்கு கெஸிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி கெஸிங் வருதுன்னு பார்த்துட்டு அளவாக போட்டுக்குங்க. அதே மாதிரி நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். கோடு போட்டதுலேயும் வரலாம், இல்லை கோடு போடாதலேயும் வரலாம். அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? கோடு போட்டதுலேயே எடுத்துக்கலாம், இல்லை கோடு போடாததில் எடுத்துக்கலாம், இல்லை ரெண்டையும் கலந்து கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்படி பார்த்தீங்கன்னாலும் அளவாக போட்டுக்கோங்க. எனக்கு கொடுக்குறது ஒரே ஒரு நம்பர் தான் கொடுக்க போகிறாங்க, 3 டிஜிட்டில். அதில் நமக்கு ஏதாவது ஒன்று தான் செட் ஆக போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா அளவாக போட்டுக்கோங்க, சரிங்களா? வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். இது 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 460, 851, 858, 510, 574, 586. இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸிங்கு. 3 டிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுங்க. இதில் கம்மியாக நம்பர் வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். இதில் கோடு போட்டதுலேயும் வரலாம், இல்லை கோடு போடாததுலேயும் வரலாம். கம்மியாக போடணுன்னு நினைக்கிறவங்க இதில் எடுத்துக்கலாம், இல்லை கோடு போடாததில் எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான், ஓகேங்களா? அதே மாதிரி சப்போஸ் பாக்ஸில் வர்றதுனாலும் உங்கள் கணக்குக்கு பாக்ஸில் வருது அப்படின்னா நீங்கள் பாக்ஸில் போகிறாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போகிறாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம், ஓகேங்களா? அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.